இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, ஏதேன் தோட்டத்தில் இருந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்துடைய கனியும் நமக்கு முன்பாக இன்றும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் எதை புசிக்க போகிறோம் அதைத்தான் பார்க்க போகிறோம். ஏதேன் தோட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அந்த தோட்டத்தில் பல லட்சக்கணக்கான மரங்கள் இருந்துச்சு. அவங்க சாப்பிட்றதுக்கு திரளான பழங்களும் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீ புசிக்கவே கூடாது. ஒருவேளை நீ அப்படி புசிச்சின்னா நீ சாகவே சாவ அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த தோட்டத்தில் இன்னொரு மரமும் இருந்துச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அது ஜீவ விருட்சத்துடைய கனி. அந்த கனியை இவங்க புசிச்சா இவங்க சாகவே சாவது இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்தாங்க? பிசாசு இவர்களை மிகவும் ஆழமாக வஞ்சிச்சத. இவங்களை ஏமாற்றி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வைத்தது. அதனால் என்னாச்சு? தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அவங்களால நிற்க முடியல. ஆண்டவர் கூப்பிட்றாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிற? ஆதாமே ஆதாமேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆதாம் சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னால் வர முடியாது, ஏன்னா நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் வேண்டாம் என்று விளக்கின கனியை நீ புசித்தாயா? ஆமாண்டவரே. அந்த நாள்லையே எல்லாருக்கும் சாபம் வந்துச்சு. ஆதாமுக்கு, ஏவாளுக்கு, சர்பத்துக்கு. சர்பம் மூலமாக தான் பிசாசு அவர்களே வஞ்சித்தான். அதனால் சர்பத்துக்கு எல்லாருக்கும் சாபம் வந்து இன்னைக்கு ஒட்டு மொத்த மனுக்குளமும் சாபத்தில் இருக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏதேன் தோட்டத்திலேருந்து அவங்க துரத்தப்பட்ட உடனே அவர்களுக்குள்ளே இருந்த அந்த கனி இன்னைக்கு உலகமெங்கும் நிரம்பி இருக்க. அது என்ன? ஏதேன் தோட்டத்தில் இருந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியின் விளைவு தான் பாவம். அந்த ஏவாளை எப்படி பிசாசு வஞ்சிச்சதோ அதே போல் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அழகாக வஞ்சிக்குது. பாவத்தை செய், அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். இன்னைக்கு பாவத்தை காமிச்சு காமிச்சு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் பாவம் எல்லாரையும் அழுக செய்த. தேவஜனமே, நன்மை தீமை அறியத்தக்க கனி பாவம். அதே ஜீவ விருட்சத்துடைய கனி இருந்துச்சு. அதை நம்ம எதுக்கு ஒப்புமையாக சொல்லப்படலாம் அப்படின்னு சொன்னால், அது கர்த்தர் நமக்கு ஈவா கொடுத்த பரிசுத்த வேதாகமம். அந்த வேதாகமத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்ற சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்ட. ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே சாபம், பாவமும் இருந்துச்சு, ஜீவனும் இருந்துச்சு, மரணமும் இருந்துச்சு, ஆசீர்வாதமும் இருந்துச்சு. தேவஜனமே, இன்னைக்கு நமக்கு முன்பாக தேவன் ஜீவனையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார். எது நீங்கள் விரும்பி எடுக்க போறீங்க? ஜீவன் எது? யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாட்சிங்கன்னா, ஆதியில் வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்துச்சு. தேவஜனமே, அந்த வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு மாம்சத்தில் இயேசுவாய் வந்தார். அவர் தான் இந்த பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் வாசிக்கிறது ஒன்று, தேவாதி தேவனவே வாசிக்கிறதும் ஒன்று. எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும், வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் இருக்கு. தேவஜனமே, ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி படைத்தார்? ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். எதையுமே அவர் கையில் போய் உருவாக்கலை. அவர் சொல்ல ஆனது, கட்டளையிட நின்றது. வானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், பூமி உண்டாக கடவுதுனாரு, சமுத்திரம் உண்டாகட்டும்னாரு. எல்லாமே வார்த்தையில் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. தேவஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்த பொழுதும் மரித்து போய் 4 நாட்களான லாசருடைய கல்லறைக்கு போனார். லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். அந்த லாசரு உயிரோடு கூட வெளியே வந்தார். தேவஜனமே, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்க 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 உங்கள் ஆத்துமாவுக்குள்ள உங்களோட இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். அது செயல்பாடாக வர ஆரம்பிக்கும். உங்களால் பாவம் செய்ய முடியாத.
தேவஜனமே, உங்கள் முன்னாடி இன்னைக்கு பாவமும் இருக்கு, இயேசுவும் இருக்கிறார். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். எது தேர்ந்தெடுக்க போகிறீங்க? பிசாசு வஞ்சிக்கும் பொழுது ஏவாளை இப்படி தான் வஞ்சிச்சு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்த்து அது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்குன்னு சொல்லி கண்டு தான் ஏவாள் ஏமாந்து போனாங்க. இன்றைக்கி நம்மளுடைய பார்வைக்கு கூட பாவம் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது முடிவில் மரணத்தை கொடுக்கும். இயேசுவுடைய வழி கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22:14 வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ விருட்சம் அந்த கனியை நீங்கள் மறுபடியும் புசிக்கணும்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளின்படி செய்தால் மட்டும்தான் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவஜனமே, இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஆண்டவர் ஜீவனையும் வச்சிருக்கிறார், மரணத்தையும் வச்சிருக்கிறார். எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்க? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். ஏவாள் அன்னைக்கு பிசாசு வஞ்சிச்சது, அதனால் நடந்தது என்ன? கொடிய வியாதி, கொடிய சாபம், கொடிய மரணம். இன்னைக்கு பூமி முழுவதும் கடன், தரித்திரம், போராடி கொண்டிருக்கிறோங்கப்பா. இன்னைக்கு அதே தவிர நாங்கள் செய்யக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு சத்தியம், ஆண்டவரே, இந்த அளவுக்கு தினந்தோறும் கண்டித்து சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் எங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் இருக்குது, கர்த்தர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஊழியக்காரர்களை தேவன் கொடுத்துருக்குறீங்கப்பா. தகப்பனே, பாவத்தில் நாங்கள் ஏமாந்துடக்கூடாது, பாவத்தில் வஞ்சிச்சு போயிடக்கூடாது. உம்முடைய கற்பனைகளின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, ஜீவனை விரும்புங்க, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி கிருபை கொடுப்பார். ஆமென்.